Hi, hello, welcome back to our channel Working Mom Sita. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க இன்னைக்கு டிமார்ட் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். திருவள்ளூர்ல இருக்க டிமார்ட் எப்படி இருக்க போகுது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் டிமார்ட் போயிருக்கேன். காட்டுப்பாக்கம் அந்த சைடுல ஒரு பிரான்ச் இருக்கு, அதுக்கு நான் போயிருக்கேன். அது வந்து ஆரம்பிச்ச உடனே நான் போல. இந்த தடவை வந்து திருவள்ளூர்ல இருக்க டிமார்ட் வந்து ஆரம்பிச்ச உடனே இப்போதான் கொஞ்ச நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 months இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். நான், பாப்பா, அவங்க அப்பா 3 பேரும். எனக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கனால பயமாக இருக்குது தனியாக போக. ஏன்னா நான் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது ரூட் தெரியாது. நம்ம பாடி சரவணானா இப்படி போகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய கூட்டமாக இருக்கும். திருவள்ளூர் அது டிமார்ட் வந்து அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் எனக்கு தெரியாதனால நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக போகிறோம். என் பையன் வரல. என் பையனுக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே லீவுன்றனால தான் வந்து நான் இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். நானும் லீவ் போட்டுட்டேன். என் பையன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு சும்மா விளையாட போயிருக்கான். அவன் வந்துடுவான். சரி, அவன் வரலன்னு சொல்லிட்டான். அதனால் நாங்கள் வந்து டிமார்ட் வந்து கிளம்பிட்டோம். இந்த டிமார்ட் ஷாப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிமார்ட்டில் வந்து நிறைய வந்து நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குது. டிமார்ட் இது வரைக்கும் போகாதவங்க போயிருப்பாங்க எல்லாருமே. நான் தான் போகாதவளாக இருப்பேன். ஒரு வாட்டி தான் நான் போயிருக்கேன். வேலைக்கு போகிறனால ரொம்ப போகிறது இல்லை. தேவை முக்கியம்னா தான் நான் போகிறேன். அதனால் இது வரைக்கும் நான் போகல அப்படின்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் டிமார்ட் பற்றி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் கிளம்புறேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன்லாம் இனிமேல் வருமா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமார்ட் எப்படி இருக்குது பார்த்துடலாம். வாங்க டிமார்ட்டை பார்க்கலாம். நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இந்த டிமார்ட் ஷாப்பிங் ஆரம்பத்தில் இருந்தது. அதாவது நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு தான் போனோம். வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். உள்ளே போன உடனே தான் சொல்கிறாங்க வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆட்டோ விட்டு இறங்கிட்டு நம்ம நிறைய 4 கட்டைப்பைக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதாவது ஏற்கனவே நான் வந்து காட்டுப்பாக்கம் டிமார்ட் போனனால எனக்கு தெரியும் இங்கே பேக்லாம் தரமாட்டாங்க. அதனால் நான் வந்து கட்டைப்பை வந்து ஒரு 4 கிட்ட எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரின்னு டோக்கன் போடுற இடத்துல பார்த்தா பாப்பா கூப்பிட்டுச்சு. என்னடா கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா அம்மா வீடியோ எடுக்கக்கூடாது சொல்கிறாங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நாங்கள் பில்லெல்லாம் போடும்போது எடுத்த வீடியோ தான் இது. உள்ளவும் நான் போய் கேட்டேன். அம்மா ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏம்மா வீடியோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. இந்த பில்லு கையில் வச்சுருந்தது கூட வந்து ஒரு பொருள் வந்து வாரண்ட்டி எதுக்கோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பில்லு கேட்டாருன்னு தேடும்போது தான் இந்த கிளிப்பிங்ஸ் கூட நான் எடுத்தேன். மற்றபடி வீடியோ எடுக்க விடலை. என்னடா இது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் நல்லா இல்லையன்ற மாதிரி ஆயிடுச்சு வீடியோ. சரின்னு நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும். பொருளெல்லாம் தான் வாங்கிட்டோம், சுற்றி பார்த்தாச்சு. சரின்னு நாங்கள் வெளியே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த வாரண்ட்டி இதெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து என்ன பண்ணார், பொருளெல்லாம் எடுத்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள சும்மா ஒரு சின்ன வீடியோவாவது எடுத்துக்கலாம், என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்காகவாது வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு அப்புறமா நாங்கள் வர வழியில் சாப்பிட கூட இல்லை. ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து டிமார்ட் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். அதாவது உள்ளே எதனா பொருளெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம், அது வந்து முடியலை. ஃபைனலாக வந்து நாங்கள் பொருளெல்லாம் எடுத்து பையில் வச்சு கிளம்பிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பொருள்லாம் வாங்கினோம் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதோட விலையெல்லாம் தெரிய போது. கண்டிப்பாக வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. டிமார்ட் ஷாப்பிங் விளாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.